ஏய் என்னப்பா எப்பவுமே மிஷினை பத்தி தான் வீடியோ போட்டுட்டு இருப்ப, என்ன கேக்க பத்தி நீ வீடியோ போட போறியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. என்ன நம்ம சேனல் இன்னைக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கோம். இது எப்ப? நான் அத பார்க்கணும். ஏய் கங்க்ராச்சுலேஷன் பா, கை கொடுப்பா. உங்களுக்குங்க முக்கியமா நம்மளோட ஆடியன்ஸ் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க யாரா இருந்தாலும் இருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன கிவ் அவே நம்ம கொடுக்க போறோங்க. ஆமாங்க, ஃப்ரீ. அந்த கிவ் அவே வந்து ஃப்ரீ உங்களுக்கு. என்ன பங்கு இதெல்லாம்? பண்ணியா சீக்கிரம், கேக் வேற காய்தியா. இவருக்கு தான் இந்த இந்த யூடியூப் கிரியேட்டர் அவார்டோட லாஸ்ட் பார்ட் தாங்க கிவ் அவே. நம்ம மூலமா நீங்க வெல்டிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கிவ் அவே கொடுக்க போறேன். அது ஏன் லிங்க் மூலமா நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா என்னால உங்களுக்கு ஒரு ஆட்டோ டார்க்னிங் இந்த கிளாஸை வந்து ஒரு 15 பேருக்கு என்னால வந்து கிவ் அவே கொடுக்க முடியும். இந்த 15 பேர்ல ஒரு நபருக்கு மட்டும் என்னால இந்த ஆட்டோ டார்க்னிங் வெல்டிங் ஹெல்மெட், 15 பேர்ல ஒரு நபருக்கு வந்து இந்த ஹெல்மெட்டை நான் கிவ் அவே பண்ண போறேன். 15 பேர்ல ஒரு நபருக்கு இந்த வெல்டிங் ஹெல்மெட்டும் வீடு தேடி வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏய் என்னப்பா எப்பவுமே மிஷினை பத்தி தான் வீடியோ போட்டுட்டு இருப்ப, என்ன கேக்க பத்தி நீ வீடியோ போட போறியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. என்ன சேனல் இன்னைக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கோம். இது எப்ப? சொல்லவே இல்ல, நான் பார்க்கவே இல்லையே. அதுக்கு வந்து யூடியூப்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் அவார்ட் கொடுத்திருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ணி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த கேக். ஏய் கங்க்ராச்சுலேஷன் பா, கை கொடுப்பா. சரி வந்ததுதான் வந்துட்டேன். இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம் சில்வர் ப்ளே பட்டனை. செலிப்ரேட் பண்ண இந்த செலிப்ரேஷன் வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றத நாங்க ஏன்டா உட்கார்ந்து பார்க்கணும் அப்படின்னு தான் உங்கள நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கும் ஒரு சூப்பரான கிவ் அவே நான் கொடுக்க போறேங்க. என்ன கிவ் அவே தெரியுமா? அத வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ நம்ம வந்து சில்வர் ப்ளே பட்டனை ஃபர்ஸ்ட் அவார்டை அன்பாக்சிங் பண்ணிடலாம். கேக்க அதுக்கப்புறமா வெட்டுவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது யூடியூப்ல இருந்து நமக்கு வரும் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன போல, அதாவது ஸ்டார்டிங் பிகினிங்ல இருக்கீங்க யூடியூப்புக்குள்ள, இப்பதான் நீங்க ஸ்டார்ட்ல வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும். ஏன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி நானுமே ஒரு சாதாரண ஆள் தான், ஓகேவா? யூடியூபர் அப்படிங்கிற அந்த பதவியோ அந்த பேரோ அந்த புகழோ எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலா ஒரு செல்போன் யூசர், ஒரு ஆடியன்ஸா தான் நானுமே இருந்தேன். நிறைய யூடியூபர்ஸ் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் அதுக்குள்ள வந்து இன்னைக்கு நான் கிரியேட்டர் அவார்டு வாங்கின மாதிரி நீங்களும் வாங்க போறீங்க. சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது கன்சிஸ்டன்டா வீடியோ பண்ணுங்க. யாரா இருந்தாலும் சரி, இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க எந்த மாதிரி வீடியோ வேணாலும் பண்ணுங்க, ஓகேவா? ஆனா கன்சிஸ்டன்டா வீடியோ பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க மக்கள் மத்தியில ரீச்சே ஆக முடியும். நிறைய நண்பர்கள் வீடியோ போட ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 10 நாள் 15 நாள் போடுறீங்க, வியூஸ் எதுவும் போல அப்படின்னு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறீங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணா எதுவுமே நடக்காதுங்க, ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா கன்சிஸ்டன்டா வீடியோ போடுங்க. நீங்களும் இது என்ன அவார்டு, இதெல்லாம் சில்வர் ப்ளே பட்டன், இதுக்கப்புறம் கோல்டு இருக்கு, அதுக்கப்புறம் டைமண்ட் இருக்கு. சோ நீங்களாம் அந்த அளவுக்கு போக முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சோ இத உடனே அன்பாக்சிங் பண்ணிடலாம். சரி முதல்ல பெரிய அதை பாப்போம் எப்படி இருக்குன்னு ஆர்வமா இருக்குது. இந்த சில்வர் ப்ளே பட்டன் நான் ஜெயிச்சது கிடையாதுங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெயிச்சதுதான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஆளா நான் மட்டுமே வாங்கிட முடியாது. எனக்கு பின்னாடி 1 லட்சம் பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த அவார்டை யூடியூப்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பாடுபட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வின்னிங். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் 1 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமா 1-2 வீடியோலயே அடிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா எங்களுக்குலாம் அப்படி கிடையாது. 1000 வீடியோஸ்க்கு அப்புறம் போட்டு தான் இந்த ரீச்சை நாங்க அடைஞ்சு இந்த அவார்டு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த அவார்டுமே உடனே எல்லாம் எங்க கைக்கு கிடைக்கல. ரொம்ப மெனக்கெட்டு அமெரிக்கால இருந்து அவங்க யூடியூப் தரப்புல நமக்கு சென்ட் பண்ணி நம்ம ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கு அவ்வளவு போராடி இருக்குங்க. உடனே எல்லாம் கிடைச்சிடல, ஓகேவா? இப்போ இதை உடனே அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஏன்னா அவளவலன்னு பேச வேண்டாம், ஏன்னா கிவ் அவே வேற பாக்கணும்ல. அதை பண்ணியா சீக்கிரம், கேக் வேற காய்தியா. சீக்கிரம் ஓபன் பண்ணோடனே ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிட்ட வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டனுங்க. டைரக்டா சில்வர் ப்ளே பட்டன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்கு. இதுல எழுதிருக்காங்க பாத்தீங்களா, பிரசன்ட் டு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப். சோ இந்த அவார்டு தாங்க. இது வந்து வெறும் அவார்டு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல எங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா நம்ம வீடியோ கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு 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 பாராட்டுகளும் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே வெறுத்து போயிடும். நம்ம இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா யூடியூப் அவார்டு வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட வியூவர்ஸ் நிறைய பேர் எனக்கு போன் கால்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா எனக்கு ஒரு ப்ரொஃபசர் வந்து கால் பண்ணியிருந்தாரு. உங்களோட வீடியோ வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க ரெஃபரன்ஸ்க்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஆக்சுவலா இந்த அவார்டை கம்பேர் பண்ணும்போது அவர் சொன்னதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டா இருக்கு. ஏன்னா ஒரு ப்ரொஃபசரே வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும் போது யாருமே சொல்ல மாட்டாங்க. மேபி இது பாராட்டணுன்ற அவசியமே அந்த ப்ரொஃபசருக்கு கிடையாது. சோ அவர் எனக்கு அதை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இதை விட அது ஒரு பெரிய அவார்டா இருக்கு. இந்த அவார்டு ஆக்சுவலா நான் ரிவ்யூ பண்றதுக்கு முக்கியமான காரணமே என்ன போல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நார்மல் பிகினர் யூடியூபர்ஸ் ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஒரு ஸ்பார்க்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிவ்யூ பண்றேன். சோ அடுத்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க.
யூடியூப் சிஇஓ வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னேஷன் பண்றாங்க. அவங்க வந்து கையெழுத்து போட்டு நமக்கு வந்து ஒரு லெட்டர், ஒரு சர்டிபிகேட் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இருக்குங்க. அடுத்தது இதுல வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட் அவார்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மட்டும் சாராது. என் கூட சேர்ந்த டீம், அதாவது டீம் ஒர்க்கா பண்ணாதான் என்னோட பிரதர், அவரோட ஃப்ரெண்ட்ஸ், சோ எல்லாரும் சேர்ந்தா மட்டும் தான் இதை பண்ண முடியும். நான் மட்டும் வீடியோ எடுத்து நான் மட்டுமே அப்லோட் எல்லாம் பண்றது கிடையாது. சோ இதுக்கு பின்னாடி ஒரு 5-6 பேர் இருக்கும்ல. சோ எல்லாருமே இந்த யூடியூப் அவார்டை ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். அதாவது ஒரு சேனல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 2-3 அவார்டு கூட ஆர்டர் பண்ண முடியும். பட் ஒரு அவார்டு மட்டும் தான் ஃப்ரீ. மத்த எல்லா அவார்டுக்குமே பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதுதான். Let's start celebrate. நம்ம யூடியூப் சேனலோட கேமராமேன் இவர் தான், ஸ்கிரிப்ட் ரைட்டர் இவர் தான், எடிட்டர் இவர் தான், அப்லோட் பண்றது இவர் தான், எல்லாமே இவர் தான். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் தான். ஆக்சுவலா இவருக்கு தான் எல்லா கிரெடிட்டுமே, நமக்கு கூட கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ் ஆஃப் த சேனல், ஜஸ்ட் கண்டென்ட் ரீடர் மட்டும் பண்ணுவேன். மற்ற எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். ஸோ இவருக்கு தான் இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன் இந்த யூடியூப் கிரியேட்டர் அவார்டோட லாஸ்ட் பார்ட் தாங்க கிவ் அவே. நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் கிவ் அவே கொடுக்க போறதா. என்ன கிவ் அவே கொடுக்க போறோம் அப்படின்னா, ரீசன்ட் டேஸ்ல நம்ம வீடியோ, அதாவது வெல்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் நம்ம மூலமா வெல்டிங் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அது எனக்குமே தெரிஞ்சிச்சு. சோ நீங்க வெல்டிங் மிஷின் என் மூலமா வாங்குறீங்கல்ல, இன்னையில இருந்து, அதாவது இந்த வீடியோ போட்ட இந்த நாள்ல இருந்து சரியா ஒரு 4 நாள் வரைக்கும் என் மூலமா நீங்க வெல்டிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கிவ் அவே கொடுக்க போறேன். அது என்ன தெரியுமா? நீங்க எந்த இந்த பிராண்ட் இருக்கு இல்லையா, ஜிபியா இருக்கட்டும், தோஷனா இருக்கட்டும், இல்ல ரெலானா இருக்கட்டும், இப்படி எந்த பிராண்ட் வெல்டிங் மிஷின் வேணாலும் நீங்க வாங்க. அதை நீங்க திருப்பு கூடைகள், அதாவது அமேசான்ல வாங்க, இல்ல வந்து பிளிப்கார்ட்ல வாங்க, எந்த பிராண்ட்ல எந்த இடத்துல வேணாலும் போய் வாங்குங்க. அது பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க அமேசான்ல வாங்கிருக்கணும், இல்லைன்னா பிளிப்கார்ட்ல வாங்கிருக்கணும். இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல வாங்கிருக்கீங்க அப்படின்னா, அது என் லிங்க் மூலமா நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா என்னால உங்களுக்கு ஒரு ஆட்டோ டார்க்னிங் இந்த கிளாஸை வந்து ஒரு 15 பேருக்கு என்னால வந்து கிவ் அவே கொடுக்க முடியும். ஸோ என்னால வந்து இப்போதைக்கு இதுதான் முடியும். ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல இன்னுமே பெரிய அளவுல யூடியூப்ல பெரிய அளவுல போறேன் அப்படின்னா டெஃபினட்டா என்னால வெல்டிங் மிஷினே கிவ் அவே கொடுக்க முடியும். அதுவும் நீங்க உங்க கையில தான் இருக்கு. தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க. அதுவுமே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் டெஃபினட்டா நடக்கும். இந்த 15 பேர்ல ஒரு நபருக்கு மட்டும் என்னால இந்த ஆட்டோ டார்க்னிங் வெல்டிங் ஹெல்மெட், இதோட வேலை என்னங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் பார்த்துட்டோம். இதை நான் ரெகுலரா யூஸ் பண்றேன். 15 பேர்ல ஒரு நபருக்கு வந்து இந்த ஹெல்மெட்டை நான் கிவ் அவே பண்ண போறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க வெல்டிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வெல்டிங் மிஷின் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த டைம்ல உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில என்னால ஒரு சின்ன உதவி செய்ய முடியுது இல்லையா, அதுதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படா இந்த கிவ் அவே, அதாவது இந்த கிளாஸ் எப்படா நான் வாங்குறது? நான் வெல்டிங் மிஷின் வாங்க தான் போறேன், இல்ல பிளிப்கார்ட்ல வாங்குறேன், இல்ல அமேசான்ல வாங்குறேன். ஆனா இதை எப்படி நான் உங்ககிட்ட வாங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோல நான் ஒரு மொபைல் நம்பர் தரேன். அந்த மொபைல் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க என்கிட்ட லிங்க்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு அந்த லிங்க் சென்ட் பண்றேன். அந்த லிங்க்ல வேற ஒன்றும் இருக்காது. உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸ், உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அமேசான்லயே பிளிப்கார்ட்லயே மிஷின் வாங்கிருக்கணும். அது எனக்கு தெரியும். நீங்க வாங்கிட்டீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். நீங்க வாங்கினதுக்கு பிறகு அடுத்த 15 டேஸ்க்குள்ள உங்களுக்கு இந்த கிளாஸ் உங்க வீடு தேடி வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 15 பேர்ல ஒரு நபருக்கு இந்த வெல்டிங் ஹெல்மெட்டும் வீடு தேடி வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவை மறக்காம உங்க வெல்டிங் நண்பர்களுக்கும், வெல்டிங் ஆரம்ப நிலைமையில இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் நண்பா.